செல்வம் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு செல்வந்தன் சொர்க்கத்தை அடைவது கடினம் என்று நபிகள் அவர்கள் சொல்கிறார். ஆகவே செல்வம் ஒரு கடினமான சோதனை. எண்ணி பாருங்கள், 2002ஆம் ஆண்டு ஒரு தேர்வின் போது கடினமான கேள்வி ஒன்று வருகிறது. 2003இல் அது வரவில்லை. நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நல்ல வேளை அந்த கேள்வி வரவில்லை என்று நீங்கள் அழக்கூடாது. ஆனால் நாம் நேர்மாறாக யோசிப்போம். ஓ பாவம், அவன் ஏழையாக இருக்கிறான், அவனிடம் பணம் இல்லை என்று. ஆனால் செல்வம் என்னும் சோதனையை அவன் எதிர்கொள்ள தேவையில்லை. அவனிடம் செல்வம் இருந்திருந்தால் அந்த சோதனை மிகவும் கடினமாக இருந்திருக்கும். அவன் தேர்ச்சி பெறாமல் போயிருக்கலாம். ஆகவே அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். ஏன் சிலர் ஆரோக்கியமாகவும், ஏன் சிலர் நோயாளிகளாகவும், ஏன் சிலர் இருதய நோயுடனும் பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு சூரா அன்பாலில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 8 வசனம் 28, உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சோதனை என்கிறான். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஊனமாக பிறந்தாலும் அது பாவமற்றது என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கையாகும். ஏதோ போன பிறவியில் அந்த குழந்தை பாவம் செய்ததால் இந்த பிறவியில் ஊனமாக பிறந்தது என்று இஸ்லாத்தில் நம்புவதில்லை. எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்கள் பாவமற்றவர்கள் என்றுதான் இஸ்லாத்தில் நம்பப்படுகிறது. ஒருவேளை அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு சோதனையாக இருக்கலாம். பெற்றோர்கள் வேண்டுமானால் பயபக்தியுடன் 5 வேளை தொழுபவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அல்லாஹ் அவர்களை அதிகமாக சோதித்து அவர்களுக்கு உயர்வான சன்மானத்தை கொடுக்க விரும்பினால் அவர்களை அதிகமான சோதனைக்கு உட்படுத்தி, உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டமையானால் கலைத்துறையில் பட்டம் வாங்க வேண்டும் என்றால், அதாவது BA டிகிரியை வாங்க வேண்டும் என்றால் அது எளிது. தேர்ச்சி பெற்றால் பட்டதாரி ஆவீர்கள். ஆனால் MBBS இல் தேர்ச்சி பெறுவது கடினம். ஆனால் தேர்ச்சி பெற்றால் டாக்டர் ஆவீர்கள். அதிக மரியாதை. ஆனால் MBBS இல் தேர்ச்சி பெறுவது மிக கடினம். தேர்ச்சி பெற்றால் அதிக மரியாதை கிடைக்கும். அதே போல் பெற்றோர்கள் பயபக்தியுடன் இருக்கலாம். 5 முறை தொழுகை செய்யலாம். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஜன்னத்தே ஃபிர்தௌஸை கொடுக்கலாம். ஊனமுற்ற குழந்தைகளை கொடுத்தும் எல்லாம் வல்ல இறைவனை அவர்கள் நம்புகிறார்களா என்று சோதித்து பார்ப்பான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறார். ஆரோக்கியத்தால், நோயால், செல்வத்தால், ஏழ்மையால், பல விதங்களில் பலரை அவன் சோதிக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். அதனால் தான் மனிதர்களுக்குள் வித்தியாசம் இருக்கின்றனவே தவிர எல்லாம் வல்ல இறைவன் நியாயமற்றவன் என்பதனால் அல்ல. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களுக்கு தண்டனையோ பரிசையோ அளிப்பான். இதுதான் அறிவுபூர்வமான பதில். இதை அறிஞர்களால் யோசிக்க முடியவில்லை. ஈமானின் 6வது கடமை கதர், அதாவது விதி. இந்து மத வேதங்களும் விதியை பற்றி பேசுகின்றன. இஸ்லாத்தில் மனிதர்களின் பிறப்பு இறப்பு பற்றியும் விதி நிர்ணயம் பற்றியும் பேசுகிறது. ஒரு மனிதன் எப்பொழுது பிறப்பான், எப்பொழுது இறப்பான் என்பதை பற்றியும், மேலும் அவன் செல்வந்தனாக பிறப்பானா, ஏழையாக பிறப்பானா, வினாத்தாளை தயாரிக்கும் உரிமை ஆசிரியருக்கே உள்ளது. என்ன கேள்வி கேட்க நினைக்கிறாரோ அவர் கேட்பார். நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனக்கு இந்த கேள்வி தேவையில்லை, அந்த கேள்வி தேவை என்று சொல்ல முடியாது. அதே போல் மனிதர்கள் எங்கு பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எப்போது பிறப்பார்கள், ஆரோக்கியமாகவா, நோயாளியாகவா, செல்வந்தனாகவா, ஏழையாகவா என்பதெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் விதி பிரகாரம் தான் நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கொடுத்த கடைசி வேதத்தின் கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்களா? அதுதான் மறு வாழ்க்கைக்கான சோதனை. அதுதான் விதி. இஸ்லாத்தில் இருக்கும் ஈமானின் 6 நம்பிக்கைகளையும் இந்து மதத்தில் இருக்கும் ஒற்றுமைகளையும் நேரம் போதாது என்ற காரணத்தினால் நான் சுருக்கமாக